நாம பணக்காரன் ஆகணும்னா 2 விஷயம் கண்டிப்பா பண்ணணும். 1 நிறைய சம்பாதிக்கணும். 2 சம்பாதிச்ச பணத்தை பாதுகாப்பா வச்சிருக்கணும். இந்த 2 விஷயத்த பண்ணா நம்ம பணக்காரன் ஆயிடலாம். அதே மாதிரி நம்ம நாடு பணக்கார நாடு ஆகணும் அப்படின்னா 1 பொருளாதாரத்தை உயர்த்தணும். 2 அது மூலமா வர பணப்புழக்கத்தை எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரியான திட்டங்களை கொண்டு வரணும். இந்த 2யும் இந்தியா பண்ணுது. ஆனா எங்க பிரச்சனை அப்படின்னா இருக்கிற திட்டங்களை சரியா ஃபாலோ பண்ணாம லஞ்சம் வாங்கிட்டு ரூல்ஸை பிரேக் பண்ற அரசியல்வாதிங்க, அரசு அதிகாரிங்க, அரசு ஊழியருங்க, அடிமட்ட பதவியில் இருக்கிற அரசு உதவியாளர்கள்னு இப்படி எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள சரியா தண்டிக்காம விடுற தப்பால தான் பணப்புழக்கம் ஒரு ஓரமா ஒதுங்கி இவங்கள மாதிரியான ஆளுங்க கிட்ட போயிடுது. இல்லனா ஆஃப்டர் ஆல் ஒரு தலாரி கிட்ட 65 கோடி ரூபாய் சொத்து எப்படி வரும்? இல்ல எப்படி வரும்னு கேக்குறேன். 2018ல இருந்து 2023 வரைக்கும் ஒரு தலாரி 65.25 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து அதை தன்னுடைய 2 மகன்கள் பேர்லயும் எழுதி வச்சிருக்காரு. இப்போ அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்காருன்னு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு தகவல் கிடைச்சு போயிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த தலாரியோட 2 பசங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. மக்களுடைய வயிற்றுச்சல் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வைங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த எல்லா சொத்தையும் எப்படி ஜப்தி பண்றதுன்னு தான் தெரியல. அதுல நிறைய சிக்கல் இருக்கிறதா போலீஸ் தரப்புல சொல்லப்படும். ஆஃப்டர் ஆல் ஒரு தலாரியால இந்த அளவுக்கு சொத்து சேர்க்க முடியும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அவருக்கு மேல இருக்கிற விஏஓ, தாசில்தார், அதுக்கு மேல இருக்கிறவன் இப்படி மொத்த பணமும் இவங்களே சுத்திக்கிட்டு இருந்தா நாம ஏழையா தான் இருப்போம். நம்ம நாடும் ஏழை நாடா தான் இருக்கும்.